வயிறு கெட்டுச்சுன்னா நோய்க்கு அதுதான் முதல் ஸ்டெப். அதான் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுனாவே அதுதான் பல நோய்களுக்கான வாசலாக நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி எடுத்து வயிறை க்ளீன் பண்ணணும் அப்படின்றது அந்த கான்செப்டே வச்சுருப்பாங்க. நமக்கு உணவுகள் செரிக்கப்படும் போது நம்ம நல்ல உணவு நம்ம சாப்பிட்றோம். உணவு சாப்பிடும்போது நம்ம செரிக்கப்படும் போது நமக்கு அதுலேருந்து நிறைய கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கேஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒன்று நமக்கு வாய் வழியாக வரணும், மேலே வரணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கீழே கேஸாக நமக்கு வெளியில் போகும். இது ரெண்டும் பண்ணாத போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடம்புக்குள்ளார அப்சார்ப் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு வாதம் எங்கே உருவாகும் அப்படின்னா ப்ளோட்டிங் இருக்கும். வயிறு நல்லா பெருத்து நல்லா புடைச்சிருக்கும். எங்கள் இடுப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா கை கால்களில் ஜாயிண்ட்டு எங்கே கேப்பு மேஜர் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகும். அதனால் ஜாயிண்ட்ஸ் வறட்சி அடைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு நிறையா உருவாகுது. ஜீரணம் இதை செரிமான கோளாறுகள் இருக்குது. இதில் நிறைய கிருமி தொற்றுகள் வரும்போது நமக்கு பல உபாதைகள் வரும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு எளிமையான ஒரு தீர்வு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் தான். அதாவது நமக்கு குடலில் நிறைய வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் வரும். அதாவது கிருமி தொற்றுகள் வரும். அதில் சில புழுக்கள்லாம் நமக்கு டேப் வார்ம், ஹூக் வார்ம், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம குடலில் ஈஸியாக தொற்றுகள் ஏற்படும். இதனால் நிறைய பேருக்கு வயிறு வலி வரும். சில டைமில் அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு உள்ள அல்சர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். அதனால் சில டைமில் நமக்கு பார்ப்போம், மோஷனில் ரத்தம் கலந்து சிலருக்கு போகும். ப்ளஸ் நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் உருவாகும். சில டைமில் எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. அப்படியே சாப்பிட்டாலும் அந்த சத்து உடம்புக்கு அதிகமாக போகாது. ஸோ இதனால் அவங்க ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க, தூக்கம் சரியாக வராது, மோஷன் போகிறதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இது மெயினாக குழந்தைங்களுக்கு கிருமி தொற்றுனால நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம், அங்கங்கே ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வரும், மால் நியூட்ரிஷன் கம்ப்ளைண்ட் மாதிரி வரும். இதனால் சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத போகும். இந்த மாதிரியான பல காரணங்கள். அதாவது சித்த மருத்துவத்தில் நாங்கள் பொதுவாக சொல்கிறது அதாவது வயிறு கெட்டுச்சுன்னா நோய்க்கு அதுதான் முதல் ஸ்டெப். அதான் கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுனாவே அதுதான் பல நோய்களுக்கான வாசலாக நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் சித்த மருத்துவத்தில் பொதுவாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி எடுத்து வயிறை க்ளீன் பண்ணணும் அப்படின்றது அந்த கான்செப்டே வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா வயிற்றில் கிருமி தொற்று அதிகமானாலும் சரி, செரிமான கோளாறுகள் எது வந்தாலும் சரி, நமக்கு நிறைய வாதம் உருவாகும், நிறைய கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் உருவாகும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சார் வாதம் சொல்கிறீங்க, சித்த மருத்துவத்தில் வாதம்னு சொல்கிறீங்க, வாதம்னா என்ன, வாதம் எப்படி உருவாகுது அப்படின்றத கேட்பாங்க. அதாவது வாதம் அப்படின்றது என்ன, நமக்கு உணவுகள் செரிக்கப்படும் போது நம்ம நல்ல உணவு நம்ம சாப்பிட்றோம். உணவு சாப்பிடும்போது நம்ம செரிக்கப்படும் போது நமக்கு அதுலேருந்து நிறைய கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கேஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒன்று நமக்கு வாய் வழியாக வரணும், மேலே வரணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கீழே கேஸாக நமக்கு வெளியில் போகும். இது ரெண்டும் பண்ணாத போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடம்புக்குள்ளார அப்சார்ப் ஆகும். சரிங்களா? அந்த காற்று நமக்கு அந்த உருவாகிற கேஸு நமக்கு வயிறில் போகும்போது நமக்கு அதனால தான் நமக்கு ஃபேட்டுலன்ஸ் உருவாகும். இதே மாதிரி தொடர்ந்து நமக்கு உடம்புல நம்ம சாப்பிட்ற அந்த வாதமானது, கேஸ் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த காற்றின் தன்மையானது நம்ம உடலில் அதிகமாகும். அதுதான் வாதம். இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கேப்பில் இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகும். இது ஒன்று ஜாயிண்டில் செட்டில் ஆகும். ஃபஸ்ட்டு நமக்கு வாதம் எங்கே உருவாகும் அப்படின்னா ப்ளோட்டிங் இருக்கும். வயிறு நல்லா பெருத்து நல்லா புடைச்சிருக்கும். எங்கள் இடுப்பு பிடிக்க ஆரம்பிக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா கை கால்களில் ஜாயிண்ட்டு எங்கே கேப்பு மேஜர் ஜாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகும். அதனால் ஜாயிண்ட்ஸ் வறட்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால தான் ஏஜ்டு பர்சனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேய்மானம்லாம் ஈஸியாக வருது பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் சித்த மருத்துவத்தில் வாதம் அதிகமாகிடுச்சு அப்படின்றது சொல்லுவோம். அதுக்கான பேசிக்கான இது என்ன அப்படின்னாக்கா, அது எங்கேருந்து இதாகுதுனாக்கா அந்த வயிற்றில் ஒழுங்காக செரிமானம் ஆகாமல், இல்லைனா நாள்பட்ட மலங்கள் குடலில் தங்கிறதுனாலையும்,
இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ அதனால தான் வந்து சித்தர்கள் வந்து சொல்லுவாங்க, பேதியால் வாதம் தாழும். அதாவது வந்து கரெக்டாக வந்து பேதி எடுத்துக்கிட்டாக்கா நம்ம உடம்புல இருக்கிற வாதம் வந்து கம்மியாகும். அப்போ அந்த நோய்கள் வந்து பல கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் இதை மாதிரி வராத பார்த்துக்கிட்டாவே முக்கால்வாசி நோய்களை வந்து நம்ம தீர்க்கலாம். திருக்குறளில் தான் வந்து சொல்லுவாங்க, அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. அதாவது வந்து அற்றால், அதாவது வந்து நம்ம சாப்பிட்டது ஜீரணமான பின்னாடி அளவறிந்து எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோ சாப்பிடணும். அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு. அந்த உடம்பு நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ வயிற்றில் இந்த செரிமான கோளாறுக்கு திருவள்ளுவர்லேருந்து நிறைய சித்தர்கள் வந்து முக்கியமாக சொல்கிறது இதுதான். ஸோ இப்போ இந்த கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நமக்கு நிறையா உருவாகுது. ஜீரணம் வந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது. இதில் நிறைய கிருமி தொற்றுகள் வரும்போது நமக்கு பல உபாதைகள் வந்து வரும். இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு எளிமையான வந்து ஒரு தீர்வு வந்து நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் வந்து இந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாய்விலங்கம் அப்படின்றது வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா மெழுகு மாதிரியே இருக்கும். மெழுகுக்கு மேலே இருக்கிற அந்த கோடு கூடாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. இது நல்லா உருண்டையாக இது வந்து ஒரு செடியிலேருந்து வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இது ஏன் வாய்விலங்கம் அப்படின்னாக்கா வாய்வை விளக்கக்கூடியது, உடலில் இருக்கிற வாதத்தை விளக்கக்கூடியதுனால தான் இது வாய்விலங்கம் அப்படின்றது பேரே வந்து உருவானது. அது மட்டும் பிரச்சனையா, அதுக்கு மட்டும்தான் கேட்குமா அப்படின்னாக்கா இது முக்காவாசி, அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் இந்த குடலில் கிருமி தொற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த புழுக்கள் டேப்பாமா இருக்கட்டும் ஹூக்காமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் இதை கொடுக்கும்போது அந்த கிருமி நாசினி பண்பு வந்து இதுக்கு இருக்குது. ஸோ அந்த குடல் புழுக்கள் வந்து இதை அகற்றும் தன்மை உடையது. ரெண்டாவது நான் சொன்னேன் இது வாய்வை அகற்றுது அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அந்த மோஷனை வந்து ஃப்ரீ பண்ணக்கூடிய தன்மை. ஏன்னா பேதியால் வாதம் தாழும் இல்லையா. நீங்கள் இந்த சூரணத்தை இந்த வெறும் வாய் விலங்கத்தை வாங்கி இல்லை நல்லா பொடிச்சு வச்சு சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை தேன் கலந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுக்கும்போது உங்களுக்கு குடல் புழுக்கள் வந்து சரியாகும். அந்த கிருமி நாசினியாக வந்து ஆக்ட் பண்ணும். அதுக்கடுத்தது வந்து மலமிளக்கி செய்கை வந்து உண்டு. சிலருக்கு இது வந்து மலத்தை வந்து ஃப்ரீயாக போக வைக்கும். அதாவது வந்து லூஸ் டூல்ஸ் மாதிரி போக முடியாது, லாக்ஸேட்டிவ், அதாவது வந்து மலம் வந்து கொஞ்சம் இலகி நல்லா ஃப்ரீயாக போக வைக்கக்கூடியது. அதுக்கடுத்தது நிறைய பேருக்கு இந்த ரத்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கிருமி தொற்று வந்து ரத்தத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கும் இது வந்து நல்லா இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது. சரிங்களா. சில டைமில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து நமக்கு இருக்கும். இந்த ஒரு சூரணத்தை சாப்பிட்டவங்களுக்கு சில பேர் அந்த தோலில் வந்து சின்னதாக அரிப்பு, அந்த படர்தாமரை மாதிரி வந்து இருக்கும். இதை மட்டும் டெய்லி ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லி அவங்க நைட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாங்க. காலையில் நைட்டு 2 நேரமும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ஒரு சின்ன அரிப்பு மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ், ரொம்ப பெரிய லெவலில் ஒரு சின்ன பேச்சஸ் வந்து அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாச்சு. அவங்க வந்து இதை சொன்னாங்க, ஆமாங்க இது உடலில் இருக்கிற ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒன்று மட்டுமே தனி சூரணமாக கொடுக்கும் பழக்கம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸு, எனக்கு குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நிறைய வந்து மருந்து எடுத்துக்கிட்டேன் எனக்கு கேட்கல, ப்ளஸ் வந்து மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னாவே வெறும் வாய் விலங்கத்தை மட்டும் தனி சூரணமாக வந்து நீங்கள் எடுத்து சுடுதண்ணியில் எடுக்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸுக்கும் இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.